விஜயா கிட்ட பாட்டி சொல்றாங்க, மனோஜ் கிட்ட இருந்து மாசம் மாசம் பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது உன் பொறுப்புன்னு சொல்றாங்க. ரோஹிணி கிட்ட மனோஜ் சொல்றாங்க, என்னோட தப்பு என்ன இருக்குதுன்னு. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, உங்க அப்பாவோட பணம் 27 லட்சம் ரூபா, உன்னோட ஷேரு 9 லட்சம் ரூபாய்ல மீதம் 18 லட்சம் ரூபா தானே நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விஜயா ரூமுக்குள்ள வர்றாங்க, மனோஜ திட்டுறாங்க. ரோஹிணி கிட்ட சொல்றாங்க, எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி உங்க அப்பாவை கொடுக்க சொல்லு, அப்பதான் நாங்க இங்க மானத்தோட இருக்க முடியும்னு சொல்றாங்க. மனோஜால ரோஹிணிக்கும் கெட்ட பேரு, எனக்கும் கெட்ட பேருன்னு திட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில பாட்டி சொல்றாங்க, அண்ணாமலை நான் ஊருக்கு கிளம்புறேன்னு எல்லாருக்கும் மீனா காஃபி கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் தோசை ஊத்தி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி புடிச்சு கத்துறாங்க மீனாவை. அவங்கவுங்க புருஷனுக்கு அவங்கவுங்க தான் தோசை ஊத்தணும், புருஷன் அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு அவங்க தான் தோசை ஊத்தணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாரும் தோசை ஊத்துறாங்க. அப்புறம் பாட்டி சொல்றாங்க, புருஷன் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடணும், பொண்டாட்டி புருஷனுக்கு ஊட்டி விடணும், மாத்தி மாத்தி தான் ஊட்டி விட்டு சாப்பிடணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாரும் சாப்பிடுறாங்க.